India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அக்கா, இவ்வளவு அழகான வளையல எங்க வாங்கின? லிப்ஸ்டிக்கும் கூட. என் லிப்ஸ்டிக்க தொடாத. அப்படியா? அக்கா திரும்ப அப்பாவோட பாக்கெட்ல இருந்து பணத்தை சுட்டியா? இதெல்லாம் அதுல இருந்து தானே? இப்பவே போய் அப்பா கிட்ட சொல்றேன். ஏய் நிதிவாளு, என்னைய பார்த்தா திருடி மாதிரியா இருக்கு. அப்பா வழியில இருந்து காசு எடுத்தா அதுக்கு பேரு திருட்டு இல்ல. போடி, ஸ்கூல் கிளம்புற வழிய பாரு. போடி. கவிதா, ஏம்மா இன்னைக்கு நிதிய ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றியா? எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. சரிப்பா. அக்கா, முகத்துல என்ன ஆப்பிக்கிட்டு வர்ற? எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. கட்டும் விடு. மாமா, ஏதாவது புது ஃபேஷன்ல துணி வந்திருக்கா? ஆமா, தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? இதுவும் வாங்க கூட உன்னால முடியாது. சும்மா வாய்க்கிறிய பேரம் பேசி என் கழுத்தறுப்ப. ஒரு நாள் பாருங்க, ஃபுல் கடையவே வாங்க போறேன். வாங்குற அன்னைக்கு பாத்துக்கலாம். போனி ஆவற நேரம் நீ இங்க இருந்து போ. வாய முடிக்கிட்டு வா. ஏய் அண்ணா, வணக்கம் அண்ணா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பர்டா. அப்பா நல்லா இருப்பா, நல்லா இரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லீவு கிடைச்சதாப்பா? ஆமாமாப்பா, உங்களுக்கு தான் தெரியுமேப்பா கராஜ்ல எவ்வளவு வேலை இருக்குன்னு. எனக்கு நல்லா தெரியும். அண்ணா இப்ப நிச்சயமா வருவாருன்னு. அண்ணாக்கு வர்றதுக்கு டைம் இல்லைன்னா கூட என் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆயிருச்சுன்னா அண்ணா நிச்சயமா வருவாரு. ஓ அப்படியா? சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. நான் சங்கர் கடைக்கு போய் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வருவேன். நீ வாடா. உன் படிப்பு எல்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது அண்ணா. என்ன விசேஷம் லக்கனால் முந்திரி பாதாம் எல்லாம் வாங்குறேன். ஏன் வாங்க கூடாதா? 7 மாசத்துக்கு அப்புறம் ராகேஷ் வந்திருக்கான். சரி, எங்க ஐயாவது அவனுக்கு பாயசம் பண்ணி தரலாம்னு நினைச்சேன். லக்கன்லால் என்ன கேட்டா அவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டுருந்து சொல்லுவேன். அவன் இந்த ஊரை விட்டு இல்ல, வீட்டை விட்டே வெளியில போக மாட்டான். கல்யாணம்லாம் விளையாட்டா? நல்ல பொண்ணு கிடைக்க வேணாமா? என்ன? வணக்கம் மாமா. கவிதா, நீ எங்க மாவீங்க? இந்த வழியா அப்படி சொன்னேன். சரி சங்கர், மாமாவையும் பார்த்துட்டு. சரிம்மா, பூரன் எப்படி இருக்கான்? சுத்தமா சரியில்லை. வீட்டு வேலை எல்லாத்தையும் என்னையவே செய்ய சொல்றாரு. என்னம்மா, நீயும் இப்ப வளர்ந்துட்ட. வீட்டு வேலையெல்லாம் நல்லா கத்துக்கிட்டாதான் போற இடத்துல நல்ல பேர் எடுக்க முடியுமா? மாமா, நீங்க அப்பாவோட சைடு பேசக்கூடாது. கல்யாணம் ஆகும் போது பார்த்துக்கலாம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இங்க வாமா, இந்த சாக்லேட் எடுத்துக்கோ. எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத, நிதிக்கும் கொடு. சரியா? வணக்கம். நல்லா இருடா. இந்த குழந்தை யாருப்பா? என் ஃப்ரெண்டு பூரனோட பொண்ணு கவிதா. என் கடை முன்னாடி அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. அப்பவே அவங்கள எனக்கு நல்லா தெரியும். சங்கர், நம்ம ராகேஷுக்கு இந்த பொண்ணு பொருத்தமா இருப்பாளா? அவ ரொம்ப நல்ல வழக்கங்களால் காஜியாபாத் முழுக்க தேடினாலும் கவிதா மாதிரியான நல்ல பொண்ணை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவேன். பூரன் அண்ணா லக்கன் லாலஜி என்கிட்ட கவிதாவை தன்னோட மருமகளாக்கிக்கணும்னு சொன்னப்ப நான் நேரடியாக இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். நல்லது செய்வதில் ஏன் லேட் பண்ணணும்? இங்க வயம்மா. கவிதா அம்மா, நமஸ்காரம் செய்துக்க. ராகேஷ் பல வருஷமா சண்டிகர்ல ஒரு பெரிய கராஜ்ல சூப்பர்வைசர் வேலை பண்ணிட்டு இருக்கான். அவருக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. அவங்களோட பூர்வீக வீடும் இங்க இருக்கு. சங்கர், உங்களுக்கு என்ன ரொம்ப வருஷமா தெரியும். கஷ்டப்பட்டு உழைச்சு நான் என் மகள்களை வளர்க்க முடிஞ்சது. இது வரைக்கும் எங்களுக்கு சொந்த வீடு கூட இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கல்யாணம் வரதட்சணை. பூரன் சார், வரதட்சணை அது இதுன்னு கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மகன் ராகேஷுக்கு இதை விட நல்ல பொண்ணு கிடைக்காது. அவ
கட்டின புடவையோட கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட போதும். என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. அவ உங்க வீட்டுக்கு மருமகளாக அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். பகவானுக்கு கோடி நமஸ்காரம். என் பொண்ணுக்கு நிச்சயமாகிடுச்சு. அப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். இங்கேயே இருந்து உங்களையும் நிதியையும் பார்த்துக்கணும்னு ஆசை. என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? பாருமா, இவ்வளவு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, நீ ஏன் வேணாங்கிற? பாரு, நமக்கு நல்ல காலம் பொழந்திருக்கு. வேற என்ன வேணும்? பையன் சிட்டில இருக்க கேரேஜ்ல இருக்கான், சூப்பர்வைசர் வேலை பாக்குறான். அவங்களுக்கு இங்க பூர்வீக வீடும் இருக்கு. அது மட்டும் இல்ல, மாமியாரும் கிடையாது. அந்த வீட்டுக்கு நீதான் ராணி. வயசுக்கு வந்த பொண்ண இப்படி கட்டி கொடுக்காம வச்சிருந்தா சமூகம் என்ன சொல்லும்? யோசிச்சு பாரு. தாய்லா பொண்ணு, அவ அப்பா அவளை பாத்துக்கல. ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன காரி துப்புவாங்க. அப்பா, உங்களை பத்தி தப்பா பேச யாருக்கும் உரிமை இல்ல. அப்போ அக்கா ஓகே சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம், சரியா? ஒரு தந்தைக்கு தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது தான் மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் வரதட்சணை என்ற அரக்கன் கல்யாணம் என்ற புனிதமான பந்தத்துக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. அதனால தன் மகளுக்கு வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்ய தயாராக உள்ள ஒரு பையன் கிடைச்சா இதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த அப்பாக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. எந்த ஒரு அப்பாவுக்கும் தெரியும், வரதட்சணை வாங்காத மருமகன் மட்டுமே தனது மகளின் உண்மையான வாழ்க்கை துணையாக இருப்பான்ல. ஏன்னா அவனுக்கு பேராசை இல்லை. ஒருவேளை இதை புரிஞ்சுக்கிட்டதாலதான் கவிதா தனது தந்தையின் முடிவை ஏற்றுக்கொண்டாள். ராகேஷுடன் கல்யாணத்துக்கு சம்மதித்தாள். வரதட்சணையே வாங்காம இந்த கல்யாணத்துல பின்னாடி என்ன நடக்க போகிறது என்று யாருக்கும் தெரியாது. கவிதாவும் ராகேஷும் திருமணம் செய்து கொண்ட பிறகு அடுத்து என்ன நடந்தது என்று பார்ப்போம். உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டசாலிதான். இந்த மாதிரி ஒரு அழகான மனைவி கிடைச்சிருக்காங்க. இப்ப பாரு, இதுவும் அப்பாவால் தான் நடந்தது. அன்னைக்கு சங்கர் மாமா கடலை என்ன பார்க்காம இருந்திருந்தா என் கதி என்ன ஆகிறது? இவ்வளவு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்க மாட்டா. எல்லா பெருமையும் மாமாவுக்கு மட்டும்தானா? அன்னைக்கு நான் சங்கர் மாமாவின் கதைக்கு போயிருக்கலன்னா மாமா என்ன காத்திருக்கவே மாட்டாரு, நமக்கு கல்யாணமும் ஆகியிருக்காது. உண்மைதான். சண்டிகரை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்னை எப்ப கூட்டிக்கிட்டு போவீங்க? கவிதா, இப்போ அது கொஞ்சம் கஷ்டம்தான். பாரு, அமித்த படிக்க வைக்கிற பொறுப்பு வேற இருக்கு. இந்த சமயத்துல வேற ஊருக்கு போய் எப்படி ஒரு புது குடித்தனம் வைக்கிறது? ஆனா இன்னைக்கு சொல்றேன், கூடிய சீக்கிரம் முன்னே நிச்சயமா நான் கூட்டிக்கிட்டு போவேன். ஹலோ, ஆமா அமித் பேசுறேன் அங்கிள். சொல்லுங்க. எல்லாம் நல்லா இருக்கு, படிப்பு நல்லா போகுது, அப்பாவும் நல்லா இருக்காரு. இதோ அண்ணாவை கூப்பிடுறேன். அண்ணா, அரோரா சார் போன் இல்ல. சரி கொடு. சரிங்க சார். சரி, நான் இன்னைக்கே சண்டிகரை கிளம்புறேன். கவலைப்படாதீங்க, அண்ணா சாரோட கார் சர்வீஸ் பண்ணி சரியான நேரத்திற்கு வந்து சேரும். நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாம், பரவாயில்ல. என்ன விஷயம்ப்பா? அரோரா சார் என்ன சொன்னார்? அது என்னன்னா, அப்பா நான் இன்னைக்கே கிளம்பணும். அண்ணா சாரோட கார் வந்திருக்கு. ரொம்ப பழைய கஸ்டமர், அதனால அவரோட கார் சர்வீஸ் செஞ்சு சரியான நேரத்துக்கு டெலிவரி பண்ணணும். கவிதா, இப்படி அழுதுகிட்ட என்ன அழுக்குவியா? அப்புறம் நான் எப்படி வேலையில கவனமா இருப்பேன்? நம்ம கல்யாணமாகி 4 நாள் தான் ஆகுது. நீங்க ஊருக்கு கிளம்பிட்டீங்க. நீங்க இல்லாம நான் மட்டும் தனியா எப்படி இருக்கிறது? எனக்கு மனசே இல்ல. சாரி அண்ணா, அது சொல்லு. ரிக்ஷா டிரைவர் வெளியே காத்திருக்கிறார். சரி, நீ கோ, நான் வரேன். சரிண்ணா. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. போலாமா?
சூப்பர்மா, என்ன அருமையா சமைச்சிருக்கு. உன் கையால சமைச்சதை சாப்பிடும் போது ராகேஷோட அம்மா ஞாபகம் தான் வருது. அவளும் இப்படித்தான் சாம்பார் செஞ்சு தாளிப்பான். மாமா இன்னும் கொஞ்சம் சாம்பார் வேணுமா? இல்லம்மா, போதும், நான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். அமித் இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்தவா? அமித் என்ன? சாம்பார் சொல்லுங்க கண்ணி. இந்த கவனம் உன் படிப்பிலையும் இருக்கணும். மாமா 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 அப்பா எப்படி இருக்கு? மாமா ஒரு நிமிஷம், இந்த தண்ணியை குடிங்க. அமித் அமித் அப்பா சொல்லுங்கப்பா. மாமா இப்ப சரியா இருக்கா? ஐயோ ஐயோ, எனக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல. டாக்டர் சார், எனக்கு என் கண்ணே தெரியல. லக்கன்லால், நீங்க ஒரு எம்ஆர்ஐ மற்றும் விஇபி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. தலையில ஏற்பட்ட அடியால தான் பார்வை இல்லாம போயிருக்கலாம். விஇபி டெஸ்ட்ல தான் நமக்கு தெரிய வரும் உங்க பார்வை சக்தி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு. டாக்டர் சார், அதுக்கு எவ்வளவு செலவாகும்? சுமாரா ஒரு 10-15 ரூபாய். இன்னும் சில டெஸ்ட் செய்யணும்னா அப்புறம் காசு கொஞ்சம் செலவாகலாம். டாக்டர் சார், உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டின் நிலைமை எல்லாம். டாக்டர் சார், தயவு செஞ்சு ஏதாவது மருந்து எடுத்துட்டாங்க. இப்ப அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிறேன். டெஸ்ட் எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். பாருங்க லக்கன்லால்ஜி, டெஸ்ட் பண்ணாம மருந்து கொடுக்கறது சரியில்லை. பின்னாடி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஹலோ ஹலோ ராகேஷ், மாமா இன்னைக்கு மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டாரு. எப்படி? இப்ப டாக்டர் அவரை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு தலையில அடிபட்டதுனால கண்ணு தெரியல. கவிதா, நீ அப்பாவை பாத்துக்க. நான் முதலாளிட்ட பேசிட்டு இன்னைக்கு அங்க வர்றேன். சரி, நீங்க சீக்கிரம் வாங்க. அப்பா, நான் சொல்றதை கேளுங்க. என்னோட இப்பவே சண்டிகருக்கு வாங்க. எல்லா டெஸ்டும் அங்க செய்யலாம். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நான் அரோரா சாருக்கு போன் பண்ணி எல்லா ஏற்பாடும் செய்யறேன். ஆமா மாமா, அவர் சொல்றதுதான் சரி. பாருங்கப்பா, டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தை கொஞ்ச நாள் எடுத்துக்கிறேன். அந்த மருந்து வேலை செய்யலைன்னா அப்போ நிச்சயமா நான் உங்க கூட சண்டிகர் வருவேன். ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க மாமா? நீங்க இவர் கூட சண்டிகர் போங்களேன். வருமா, எனக்கு பார்வைதான் போயிடுச்சு. ஆனா நீங்க தான் என் கண்களாச்சு. ஆனால் என் கண்ணுக்கு கண்ணா நீங்க இருக்கீங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. கடவுள் மனசு வச்சா எல்லாம் சரியாயிடும். சரி அப்பா, உங்களுக்கு அதுதான் இஷ்டம்னா நல்லது. எனக்கு சத்தியம் பண்ணித்தாங்க, எல்லா மருந்தும் நேரத்துக்கு நீங்க சாப்பிடுவேன்னு. சரி. வந்ததுல இருந்து அப்பா தானே, என்னையும் கொஞ்சம் பாருங்க. ஏன் உனக்கு அப்படி தோணுது? உன்னையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் மேல அக்கறை இருந்திருந்தா இன்னும் 2-4 நாள் தங்கி இருப்பீங்க. ஏய் கவிதா, எனக்கு இப்போ லேட்டா ஆகுது. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இன்னொரு சமயம் சொல்லு. அப்பாவை பார்த்த உடனே திரும்பி வந்துடுவேன்னு கராஜ்ல சொல்லியிருக்கேன். ப்ளீஸ், அதனால என்னை தடுக்காத. என் பஸ்ஸுக்கு நேரமாச்சு. நான் உங்களை போக விட மாட்டேன். அண்ணா, ஆட்டோ வந்துருச்சு. இதோ வந்துட்டேன். ப்ளீஸ் கவிதா, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. உங்களை பார்த்துக்கோங்க.
மாமா நீங்க எங்க? வந்துமா, என் கம்பு எங்கன்னு தெரியல. நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். நான் உன்ன கூட கூப்பிட்டேன், உங்ககிட்ட இருந்து பதிலே வரல. அப்போ நானே அதை தேடலாம்னு நினைச்சேன். மாமா நீங்க கம்ப மறந்து எங்கேயாவது வச்சிட்டீங்க. இன்னைக்கு காலையில ஹால்ல விட்டுட்டீங்க. நான் அதை பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இந்தாங்க அப்பா. சரிம்மா, சரி. அப்புறம் மாமா நில்லுங்க, நான் உங்களை விடுவேன். மாமா இனிமேல் எங்காவது போக வேண்டியிருந்தா உதவி இல்லாம போகாதீங்க. வாங்க மாமா, நான் உங்களை கொண்டு விடுவேன். வாங்க. மாமா டீ. அப்புறம் லக்கனண்ணா எப்படி இருக்கீங்க? சொல்ல சீமா, எல்லாம் நல்லா இருக்கும். வணக்கம். நல்லாருமா? தீர்க்க சுமங்கலியாரு. லக்கனண்ணா உன் மருமக ரொம்ப நல்லவ. எனக்கு ஒண்ணு வந்திருக்கேன். சரியான சோம்பேறி. ஒரு பேர பிள்ளைக்காக 6 வருஷம் காத்திருக்க வேண்டியதா போச்சு. அப்படியா? சரி, உனக்கு கடைசியா ஒரு பேரன் பிறந்துட்டான். அப்புறம் இந்த சந்தோஷத்தோடவே நாங்க ஒரு பார்ட்டி வைக்கிறோம். ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். சீமா, உனக்கு எங்க வீட்டோட நிலைமை தெரியும் இல்ல? அமித் அவன் காலேஜ் அது இதுன்னு பேசி முழு குடும்பமா இல்ல. ஆனா என் மருமக இருக்கான்ல, அவன் நிச்சயம் வருவான். பாருமா, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். லக்கனண்ணா அவன் சொல்லிட்டாரே, அதனால நீ நிச்சயமா வந்து தான் ஆகணும். சரிங்க அத்தை. நிச்சயமா. சரிங்கண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். ஹலோ. காலையிலே ஞாபகம் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு சீமா அத்தை வந்தாங்க. அவரோட பேரனுக்கு பிறந்த நாள், அதுக்கு தான் கூப்பிட வந்தாங்க. ஓ, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா, அப்புறம் அவங்க பார்ட்டிக்கு கூட ஒரு பெரிய ஹால் புக் பண்ணிருக்காங்க. வாவ். என்னங்க, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை. கல்யாணமாகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கேக்குறேன். ஒரு பெரிய பார்ட்டிக்கு போக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு போட்டுக்க ஒரு நல்ல சாரி கூட இல்ல. அதிகமா இல்ல, எனக்கு 10,000 ரூபாய் அனுப்புங்க. நான் ஒரு நல்ல சாரியும் கொஞ்சம் மேக்கப் சாமானும் வாங்கிப்பேன். சரியா? கவிதா, அப்பாவோட சிகிச்சைக்கு எவ்வளவு பணம் செலவாகி இருக்குன்னு உனக்கே தெரியும். அப்பாவோட கண்ணு சரியாகலைன்னா மறுபடியும் செக்அப் பண்ண வேண்டி இருக்கும். அவ்வளவு காசு எங்க தோணும்? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நான் உனக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி தரேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட கேட்டேன், அதுக்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்றீங்க. ஹலோ மருமகளே. சொல்லுங்க மாமா. வந்து கொஞ்சம் என் ரூம் வரைக்கும் கூட்டிக்கிட்டு போறியா? சரிங்க மாமா. இந்தாமா. சொல்லுங்க மாமா. கீழே ஒரு பெட்டி இருக்கும், தயவு செஞ்சு அதை வெளியில எடுக்க முடியுமா? சரி, அதை திறம்மா. சரிங்க மாமா. மாமா. என்னம்மா? இவ்வளவு பணம், இவ்வளவு நகை எங்கிருந்து வந்தது? அதுமா, சில வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தை வித்து பணத்தை சேர்த்து வச்சேன். அது வயசான காலத்துல யூஸ் ஆகும்னு நினைச்சேன். ஆனால் இவ்வளவு நல்ல குழந்தைகளையும் இவ்வளவு நல்ல மருமகளும் இருக்கும் போது முதுமையை பத்தி கவலை எதுக்கு? மருமகளே, நல்ல நல்ல புடவை எல்லாம் வாங்கிக்கோ. புடவை, கொலுசு, நகைகள், அப்புறம் மருமகளே உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கு. கவிதா, உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி. சரி, கொஞ்சம் நல்ல புடவையா காட்டுங்க. இன்னைக்கும் விலையை மட்டும் தான் கேப்பியா?
விலைய பத்தி கவலைப்படாதீங்க, மெட்டீரியல் நல்லா இருக்கணும். சரி, இப்பவே காட்டுவேன். ஆமாம், இத பாரு, இதுல உள்ள டிசைனை பாரு. இத கட்டிக்கிட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப. இத பேக் பண்ணுங்க. என்ன விலை? 2500. சரியா? ஓகே. வாங்கிக்க. இந்தாங்க மாமா. நான் என்னவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. மாமா, இதுதான் என்னோட புது புடவை. இதையும் பாருங்க. மாமா, இதுதான் என்னோட புது வளையல். பாருங்க, என் புது செட். பாத்தீங்களா மாமா? மாமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போதும், எப்போதும் இப்படியே சந்தோஷமா இரு. ஆமா, சீமா அவர் வீட்டுக்கு போகும்போது சூப்பரா போயிட்டு வா. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் நீ லக்கன்லாலின் மருமகள்னு. நிச்சயமா மாமா, எல்லாரும் என்னைய பார்த்து அசந்து போகிற மாதிரி இருப்பேன். அமித், சொல்லுங்க அண்ணி. இத கேளு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி. இங்க பாரு, சீமா அத்தியோட பார்ட்டிக்கு போறேன். நான் திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆயிடும். அப்ப நீயும் அப்பாவும் உங்க டின்னர் சாப்பிடுங்க, சரியா? சரி அண்ணி. நானும் என் ஃப்ரெண்ட் ரோஹித் வீட்டுக்கு போறேன். நான் குரூப் ஸ்டடி பண்ணேன், அதனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அதனால அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் போறேன். சரி சரி. அண்ணி, ஒண்ணு சொல்லட்டா? உங்களுக்கு ஓகே நான் என் பைக்ல டிராப் பண்ணட்டுமா? ஓ, இந்த சீமாத்தியோட கார் வரப்போகுது. அவங்க என்ன ஹால்ல டிராப் பண்ணுவாங்க. நீ உன் படிப்புல கவனம் செலுத்து, சரியா? சரி. சரியா? மாமா, நீங்களா? வந்துட்டியம்மா? ஆமா மாமா. எனக்காக இவ்வளவு லேட்டா முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன செய்யறது, சீமாத்த என்ன வரவிடலை. பரவாயில்லைம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பாடு சாப்பிட்டேன், ஆனா மருந்து சாப்பிடல. வாங்க, உங்க ரூம் வந்துருச்சு. வாங்க, உட்காருங்க. சரியா, உட்காருங்க. மருந்து எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்குங்க. வேற ஏதாவது வேணுமா மாமா? மாமா, உங்களால பார்க்க முடியுதா? மாமா, நீங்க குருடு இல்ல. மாமா, என்ன செய்யறீங்க? உன்னை பார்த்த அன்னைக்கு நான் பைத்தியம் ஆயிட்டேன். முதல்ல உன்னை பார்த்த உடனே அந்த நொடியே முடிவு பண்ணிட்டேன், உன் கல்யாணம் ராகேஷ் கூட தான் பண்ணி வைக்கணும்னு. என் எண்ணமும் கைக்கூடி வந்தது. ஆனா உன்னை அடைய முடியல. அப்பதான் என் மூளையை பயன்படுத்தி யோசிச்சேன்.
நீ புடவை மாத்திக்கிட்டுல இருந்து உன்னோட ஒவ்வொரு அசைவையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வெறும் ஒரே ஒரு வாய்ப்புக்காகத்தான் காத்திருந்தேன் கவிதா. இந்த வீடு, இந்த சொத்து, இந்த நிலம் எல்லாம் உன்னுடையது கவிதா. கவிதா, கவிதா, நம்ம 2 பேருக்குள்ள உருவாக போற நெருக்கம் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. உனக்கு தெரியும் எங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு. எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். உன்னை ஒரு ராணியை போல பார்த்துட்டேன் கவிதா. உன்னை ஒரு ராணியை போல பார்த்துட்டேன். ஒரு முறை உனக்கு நான் சொல்றதை கேளு. விடுங்க மாமா, என்ன போக விடுங்க. கவிதா, தயவு செஞ்சு ஒத்துக்கோ. ராகேஷுக்காக எவ்வளவு காலம் காத்திருப்பேன். விடுங்க. ஏய், அவன் எத்தனை மாசத்துக்கு அப்புறம் வர்றான். திருமணமான ஒரு பொண்ணு புருஷன்காரன் இல்லாம இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது கவிதா. கவிதா, யாருக்கும் எதுவும் தெரியாது. நமக்கு நடுவுல இருக்கிற உறவு என்னன்னு என் சொத்து முழுசையும் உன் பேருக்கு மாத்திக்க. மாமனார் மருமகள் உறவு என்பது தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலான உறவை போலவே புனிதமானது. ஆனால் இந்த உறவு லக்கன்லாலும் கவிதாவும் செஞ்சா நல்லதுன்னு நினைச்சிட்டா. அமித், சீக்கிரம் வா. சொல்லுங்க கண்டி. வா. ஆலு பரோட்டா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா. ரொம்ப டேஸ்டா இருக்கு. உங்க கையில மேஜிக் இருக்கு. இங்க வாமா. நீ சாப்பிடு, நான் வருவேன். சொல்லுங்க. என்ன செய்யறீங்க? அமித் வெளியே ஹால்ல இருக்கான். ஏய், அவன் அங்கே இருப்பான், இங்கே வரமாட்டான். புரிஞ்சுக்க. அவன் வந்துடுவான். இப்ப விடுங்க. அவன் வரமாட்டான். அண்ணி, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். சரிப்பா. பாத்தியா, கிளம்பிட்டான். உன்னோட நான் பழகினதுக்கு அப்புறம் இப்போது நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது கவிதா. போன் நான் உங்களுக்கு அடிமையாகிட்டேன். ராத்திரி எப்படி போகுதுன்னு சொல்லவே முடியல. அண்ணி, மருந்து கொஞ்சம் குடும்பா. அண்ணி இங்க தானே இருக்கீங்களா? அங்க கிச்சன்ல ஏதோ கரிகிற மாதிரி இருக்கு. இதோ போறேன். இந்த மருந்து தான். அட, நான் கிளம்புறேன். சரிப்பா. மருமகளே, என்ன பாத்ரூம் வரைக்கும் கூட்டிக்கிட்டு போமா. சரி மாமா. வாங்க மாமா, வாங்கப்பா, உங்களை கூட்டிட்டு போறேன். இனிமேல் நான் உங்களை பாத்துக்கிறேன். எனக்கு காலேஜும் லீவு விட்டாச்சு, அதனால நானே உங்களை நல்லா பாத்துப்பேன். அமித்துக்கு இப்ப சரியான பாடம் கத்து கொடுக்க வேண்டியதுதான். ரொம்ப பசிக்குது, அண்ணிய கூப்பிடுறேன். உன்னோட அண்ணி துணியை மாத்தும் போது வந்து எட்டி பார்க்கிற. இந்த அண்ணி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு பசிச்சுது, அதனால உங்களை கூப்பிட வந்தேன். உங்க அண்ணா கிட்ட சொல்றேன், அவர் பார்ப்பாரு. அவரு சொல்லட்டும். இந்த வீட்டுல நீயா இல்லனா இருக்கணும் அண்ணி கேட்போம். வீட்டை விட்டு வெளியே போடா. உனக்கு
கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? உன் அண்ணிய போய் தப்பா பார்க்கிற. சொல்றது கொஞ்சம் கேளுங்க அண்ணா. நான் எதையும் கேட்க விரும்பல. இங்க இருந்து போ வெளியே. போடா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னா அப்பா, நான் உண்மையைத்தான் சொல்றேன். தெரியாம தான் அண்ணி ரூமுக்கு போனேன். அண்ணன் கிட்ட நீங்க சொல்லுங்கப்பா. அப்பா, இவன் கிட்ட சொல்லுங்க. இப்பவே இந்த இடத்தை விட்டு போக சொல்லுங்க. இந்த நான் என் கையால என்ன தண்டனை கொடுப்பேன்னு தெரியாது. இங்க இருந்து போயிடு. என் மூஞ்சில கூட முழிக்காத. அண்ணா, நீங்க எனக்கு செஞ்ச இந்த துரோகத்துக்கு கண்டிப்பா பழி வாங்குவேன். உங்களை ஒரு கை பார்த்துக்கிறேன். அப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா, கராஜ் வேலையை விட்டுட்டு இங்க ஏதாவது சின்ன வேலை கிடைச்சா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்னப்பா, அவ்வளவு பெரிய சிட்டியை விட்டுட்டு இங்க என்ன பண்ணுவ? இந்த குருட்டு அப்பா என்ன செய்ய போறேன்? என் காலம் எப்ப முடிய போகுதோ யார் கண்டா? நீ உன் எதிர்காலத்தை பத்தி மட்டும் பாரு. பெரிய சிட்டியில வேலை செஞ்சா நல்லா சம்பாதிக்கலாம். அப்புறம் ஒரு இஷ்டம். அம்மா மருமகளே, சொல்லுங்க மாமா. நீயும் அவனுக்கு எடுத்து சொல்லுமா. மாமா, உங்களுக்கும் அவருக்கும் நடுவுல நான் பேசுறது சரியில்லை. அப்பா, நீங்க சொல்றது சரிதான். என் எதிர்காலம் அந்த நகரத்துல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு செஞ்ச வேலையை பார்த்து நீங்க என்ன இவ்வளவு கவலைப்படுறீங்க? என்ன நம்ம கிட்ட இருக்கு. கவனத்தை சிதற விடாம வேலையை செய்யுங்க. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. பாருப்பா, மருமக சரியா தான் சொல்றா. சரிப்பா, உங்க உடம்ப பார்த்துக்கோங்க. அப்புறம் அமித், இங்க எங்கேயாவது கண்ணுல பட்டா உடனே எனக்கு போன் பண்ணுங்க. நான் சொன்னதை நம்ம ஞாபகம் வச்சுக்க பயப்படாத. உடனே போன் பண்ணு. சரிங்க. ரிக்ஷா, நான் போயிட்டு வர்றேன். அப்பா, நான் கிளம்புறேன். சரிப்பா. டாக்டர், இதுதான் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. நீ ஃபேக்டரியில வேலை செஞ்சா எப்படி படிப்ப? எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்குவேன். ஆனா ஃபேக்டரியில வேலை செய்யல என்ன வீட்டு வாடகை எப்படி கொடுக்குது? எங்க போய் சாப்பிடுவேன்? அண்ணன் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இப்ப எதுவா இருந்தாலும் நானே மேனேஜ் பண்ணணும். எனக்கு ஒரு விஷயம் புரியல அமித். உங்க அண்ணி எதுக்கு உண்மையில பொய்யா குற்றம் சாட்டினா? அவள் ஏன் உன்னை வீட்டை விட்டு துரத்தினா? அரோடா சாரோட போன். அவர் ஏன் எனக்கு போன் பண்றாரு? ஹலோ அமித், ராகேஷ் 3 நாளைக்கு முன்னாடியே சண்டிகர் வருவேன்னு சொன்னா. நான் 2 நாளா உங்க அப்பாக்கும் போன் பண்றேன். மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வருது. ராகேஷ் கிட்ட உடனே அர்ஜென்ட்டா போன் பண்ண சொல்லு. நான் சொல்றேன், நான் அண்ணனுக்கு போன் பண்றேன். என்னாச்சு? அண்ணா எந்த காலேஜ்ல வேலை செய்யறாரோ அதோட ஓனர் அரோரா சார் கிட்ட இருந்து போன் வந்தது. அவர் சொல்றாரு, அந்த 3 நாளைக்கு முன்னாடியே சண்டிகர் வந்துருன்னே சொன்னாரா. ஆனால் அவர் இன்னும் அங்க போய் சேரவே இல்லை. கணவன் மனைவி உறவு நம்பிக்கை என்ற நூல் பிணைப்பில் தான் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கிறது. அதனால தான் சேவை மனப்பான்மை கொண்ட தன் குடும்பத்தை பார்த்துக்கிற மனைவி கிடைச்சதுல ராகேஷுக்கு சந்தோஷம். ஆனால் ராகேஷுக்கு எப்படி தெரியும் அவன் முதுகுக்கு பின்னால கவிதா எப்படி ஏமாத்துறான்னு? ஒரு நாள் அமித்துக்கு ராகேஷன் கேரேஜ் முதலாளி கிட்ட இருந்து போன் வந்தது. அப்பதான் தெரிய வந்தது, ராகேஷ் கிளம்பி 3 நாள் ஆச்சு. ஆனா அவன் சண்டிகருக்கு வந்து சேரலன்னு, அவன் ஊருக்கு போகலைன்னா எங்க போயிருக்கான்? அன்று அமித்துக்கும் ராகேஷுக்கும் இடையே நடந்த சண்டை அவ்வளவு பெரிய சண்டை ஆகிடுச்சா? அவ்வளவு தீவிரமாயிருச்சா? அதாவது அமித் ராகேஷுக்கு தீங்கு செஞ்சிட்டாரா? இந்த ராகேஷ் ஏதாவது பலி திட்டத்துல மாட்டிக்கிட்டாரா? ராகேஷ் எங்கே காணாமல் போனார்? வாங்க பாப்போம். மருமகளே, ஒரு கிளாஸ் தண்ணி குடுமா. லக்கான் சார், ராகேஷை கொஞ்சம் கூப்பிடுங்க. அவரை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட சொன்னாரு.
என்ன சொல்ற நீ? ராகேஷ் கூப்பிட்டான்னு சொல்ற? அவன் சந்திக்கிட்ட இருக்கான். இப்பதான் நமக்கு இருந்து கால் வந்தது. உடனே வான்னு ராகேஷ் அண்ணா. ஏய், நான் தான் சொல்றேனே, உன்னை எங்க யாரும் கூப்பிடல. முதல்ல போ இங்க இருந்து. போப்பா. அண்ணா வர சொன்னாருன்னு தான் நான் வந்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, என் மொபைலுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு போன் வந்திருக்கு. இத பாருங்க, இத பாருங்க. ஏய், இது அமித்தின் நம்பர், ராகேஷோடது இல்ல. நீ சொல்றது ரொம்ப சரி லக்கன்லால். இது அமித்தோட நம்பர். அமித் மற்றும் ரோஹித் எங்க போலீஸ் டீம்ல இருக்காங்க. அமித் எங்க கிட்ட சொன்னா ராகேஷ் 3 நாளா எங்க இருக்கானே தெரியல. இன்ஸ்பெக்டர் சார், நான் ராத்திரி என் வீட்டுக்கு போனேன். அங்க என்ன பார்த்தனா? அப்படி என்னதான் பார்த்த? கவிதா, என் மூளை எப்படி வேலை செய்யுது பாரு. எப்படி யோசிச்சேன் பாரு. உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன். யாருக்கும் எதுவும் தெரியாது நான் என்ன பண்ணிருக்கேன்னு. என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. லக்கன்லால், ராகேஷ் எங்கன்னு இப்ப சொல்லுங்க. சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், நான் எல்லாத்தையும் சொல்றேன். இன்ஸ்பெக்டர் சார், இது எப்போதிலிருந்து தொடங்கிச்சுன்னா, நான் அவளை முதல்ல பார்த்ததுல இருந்துதான். அந்த நாள்ல இருந்து நான் அவளை காதலிச்சேன். அவளை அடையறதுக்காக அவளை என் மகன் ராகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் குருடன் மாதிரி நடிச்சு கவிதாவை என் வலையில சிக்க வச்சேன். எங்க 2 பேருக்கும் நடுவுல உறவு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்க அமித் மேல பொய்யா குற்றம் சாட்டி அவனை வீட்டை விட்டு துரத்தினோம். எங்களை தடுக்க யாரும் இல்ல. எனக்கு லக்கன்லால் உறவு பிடிச்சிருந்துச்சு. அவரை விரும்ப ஆரம்பித்தேன். எனக்கு என்ன வேணுமோ அதை தருவாரு. ஆனால் அன்னைக்கு ராகேஷ் பஸ் ஸ்டாண்டுக்கு ரிக்ஷாவில போனப்ப நாங்க நினைச்சோம் அவர் போயிட்டாருன்னு. ஆனா அவர் திரும்பி வந்துட்டாரு. கேடு கெட்டவளே, குருடனா நடிக்கிற பிளான் உங்களோடது தானா? உன்னை என் அப்பான்னு சொல்லவே வெட்கமாக இருக்கு. உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன். இப்ப என்ன செய்யுது? நாங்க 2 பேரும் அவனோட பிணத்தை வீட்டுக்கு பின்னாடி புதைச்சோம். உங்க 2 பேருக்கும் துளி கூட வெக்கம் இல்ல. மாமனார் மருமகள் உறவை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தினதுக்கு நீங்கள் இருவரும் செய்த குற்றத்திற்காக கடுமையா தண்டிக்கப்படுவீங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜெயில கலிதான். லக்கன்லாலுக்கும் கவிதாருக்கும் இடையிலான உறவு சமூகத்தின் பார்வையில் ஒரு முறைகேடான உறவு. இது போன்ற உறவுகள் ஏற்படும் போது குற்றங்கள் நடந்தே தீரும், தவிர்க்க முடியாதது. அவர்களின் உடல் பசியை தீர்த்துக்க
ஒரு மாமனாரும் மருமகளும் ஒரு புனிதமான உறவை களங்கப்படுத்திட்டாங்க. அதோட அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அப்பாவியின் உயிரை பறித்தனர். நீதிமன்றம் லக்கனலாலுக்கும் கவிதாவுக்கும் ஐபிசி பிரிவு 302 கீழ் ராகேஷை கொன்றதற்காக ஐபிசி பிரிவு 34 மற்றும் ஐபிசி பிரிவு 102 கீழ் கொலையில் ஒருவருக்கொருவர் உதவியதற்காகவும் ஆதாரங்களை அழித்ததற்காகவும் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. அத்தகைய புனிதமான உறவை களங்கப்படுத்தி மாமனார் மற்றும் மருமகளின் அருவருப்பான செயல் சிறையின் 4 சுவர்களுக்குள் முடிந்தது. அதனால்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்வது என்னவெனில், நமது இந்திய கலாச்சாரத்தை நாம் மதிக்க வேண்டும். நமது உறவுகளின் கண்ணியத்தை காக்க வேண்டும். நம்முடைய எந்த ஒரு உறவும் அவமானகரமானதாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போது எந்த குற்றமும் மீண்டும் நடக்காது. அதுவரை உங்கள் வினய் ஆனந்துக்கு விடை கொடுங்கள். விழிப்புடன் இருங்கள். கிரைம் அலர்ட்டுடன் இணைந்திருங்கள். ஜெய் ஹிந்த்.